இப்போது நீங்கள் வந்து வீட்டுக்கு லோன் வாங்கியிருக்கீங்க அண்ட் அந்த லோனை வந்து நீங்கள் கட்டிகிட்டு இருக்கீங்க. ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு ஒரு பார்ட் பேமெண்ட் பண்ணலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போகிறீங்க. அப்படி போடும்போது சில பேங்க்ஸில் உங்களுக்கு அந்த பார்ட் பேமெண்ட்டுக்கோ இல்லை ஒரு 10 வருஷத்தில் நீங்கள் வந்து அதை ப்ரீ க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால அந்த ப்ரீ க்ளோஷருக்கான சில பெனால்ட்டியோ அந்த மாதிரி சில சார்ஜஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது பிட்வீன் 2 to 4% கிட்ட இருக்கும். அப்படி அவங்க போடுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேங்க்கிட்டே முறையிடலாம். என்ன அப்படின்னா ரிசர்வ் பேங்க்கோட ஒரு பாலிசி என்னன்னா, நீங்கள் இப்போது ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் நீங்கள் அந்த பேங்க் கிட்ட லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் ரேட் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறி இறங்குது அப்படின்னா அவங்க எந்த ஒரு சார்ஜஸும் போடக்கூடாது. உங்களோட ப்ரீ க்ளோஷருக்கும் சரி இல்லை பார்ட் பேமெண்ட்டுக்கும் சரி. இன்கேஸ் நீங்கள் ஃபிக்ஸடான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அந்த பேங்க் கிட்ட அப்படின்னா அப்போ அவங்க போடலாம். ஸோ இது தெரியாமல் நீங்கள் வந்து ப்ரீ பேமெண்ட் பண்ண போகிறீங்க, பட் ஃப்ளோட்டிங் ரேட்ஸ்லாம் இருக்கீங்க. ப்ரீ பேமெண்ட் பண்ணும்போது அவங்க ஒரு 2-4% வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரியலனா அவங்க உங்களை ஏமாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க.